friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம முசில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் பார்க்க போறோம். இது நம்ம ஸ்கின்னை நல்லா எங்க வெச்சுக்கும், நம்மளோட டெட் செல்ல நல்லா ஜெனரேட் பண்ணி நியூ செல்ல growth பண்ண இந்த க்ரீம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்படி growth ஆச்சுனா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், நல்ல ஒரு பிரைட் கிடைக்கும். உங்க ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு அப்படினு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த க்ரீமை 1 வீக் மட்டும் போடுங்க. உங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். இந்த க்ரீம் என்ன, இது எப்படி ரெடி பண்ணும் எல்லாமே வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். அதுவும் பிளாக் கிரேப்ஸ் ஜூஸ், கருப்பு திராட்சையோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கம்பல்சரி நீங்கள் இந்த ஜூஸ் தான் எடுக்கணும். நீங்கள் அந்த க்ரீன் கிரேப்ஸோடதெல்லாம் எடுக்கக்கூடாது. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதோட ஜூஸ் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கிரேப்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுங்கள், அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது இப்போ ஒரு க்ளீன் பவுல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு 10 ml கிட்ட ஜூஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக எடுக்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 ml. இந்த மாதிரி இந்த டானிக் மேலே ஒரு மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதில் தான் நான் இப்போ மெஷர் பண்ணுறேன். கரெக்டாக 10 ml எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் 5 ml எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஆலோவேரா தான் ஆட் பண்ண போகிறேன். ஆலோவேரா ஜெல் தான் ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்லேயே மார்க்கெட்டில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி ரெடி பண்ண ஆலோவேரா ஜெல் தான் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட நிஷா பியூட்டி ஷைன் சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கிளிசரின் தான் எடுத்திருக்கேன். வெஜிடபிள் கிளிசரின் தான் எடுக்கணும். கம்பல்சரி நீங்கள் வெஜிடபிள் கிளிசரின் எடுக்கணும். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில். உங்ககிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அது ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது, 5 ட்ராப்ஸ் மட்டும் போதும். நான் இன்றைக்கி லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். இது ஒவ்வொரு ஸ்கின்க்கும் ஒவ்வொரு மாதிரி எசென்ஷியல் ஆயில் பெனிஃபிட்ஸாக இருக்கும். உங்ககிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்ல ஒரு க்ரீம் பேஸ் கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆலோவேரா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆலோவேராவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ண ஆலோவேரா ஜெல். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க அந்த பிளான்ட்டோட ஜெல் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு க்ரீமாக வராது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கின ஆலோவேரா யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்களுக்கு ரொம்ப இன்னுமே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலைன்னா நீங்கள் அதுக்கு ஆலோவேரா எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்க்கு ஆலோவேரா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு சாஃப்டாக வைக்கிறக்கும், மாய்ஸ்டாக வைக்கிறக்கும், ஸ்கின்னில் இந்த பிம்பிள்ஸ்லாம் வராமல் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண நமக்கு ஒரு க்ரீம் பேஸ் கிடச்சிரும். நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிற கிரேப் ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த பிளாக் கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா எங்கே வைக்கிறதுக்கும் சரி, நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு டெட் செல்லாம் ரீஜென்ரேட் பண்ணி நல்ல ஒரு நியூ செல் வளர்றதுக்கும், நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு க்ளோ படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் நார்மலாக கிரேப் ஜூஸை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இந்த க்ரீம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதை நம்ம ஒரு 1 வீக் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம ரா ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கம்பல்சரி நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வரும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி நீங்கள் அப்பப்போ எடுத்து டெய்லி அப்பப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நாளைக்கு 2 டைம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, இல்லை எனக்கு ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணும்போது இதை அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஃபேஸ் சீக்கிரமாக நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்க ஆரம்பிச்சிரும்.
இப்போ பாருங்கள் நம்மளோட ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதும். உங்களுக்கு இன்னுமே திக்காக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க இன்னும் கொஞ்சம் அலோவேரா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். நல்ல ஒரு க்ளீனான கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றி இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 days வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ண போகிறது இல்லை. இது நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட நல்ல ஒரு ஜெல் பேஸோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்க்குலாம் பக்காவும் ஒர்க் ஆகும். எப்பயும் போல் சென்சிட்டிவ் ஸ்கின் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து 7 days மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் எவ்வளோ ஒரு க்ளோவாகும், நல்ல ஒரு பிரைட் ஆகும். உங்களுக்கு அந்த சன் டர்ன்லாம் ஆயிருந்தால் அது எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த ஒரு க்ரீம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.